வெல்கம் டு ஆத்மா. ஆசைதான் அத்தனைக்கும் காரணம். ஆனால் மனம் ஆசைப்படாமல் இருப்பதில்லையே. பேராசை கொள்கிறது. அதன் விளைவு பேராபத்து. மனிதன் தான் ஆசைப்பட்டதை அடைவதற்காக பல பாவங்களை செய்கின்றான். பல பொய்களையும் சொல்கின்றான். அதிலும் இறந்தவர்கள் மீது பொய்களை சொல்கின்றான். ஏனென்றால் இறந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்ற அதீத நம்பிக்கை. வனிதாவின் ஆத்மாவும் தனது நோக்கத்தை நிறைவேற்றியதா? வாருங்கள் பார்க்கலாம். நில்லு சரிதா, நில்லு. வனிதா இறந்துட்டா. என்னங்க சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, நேத்து நைட்டு தான் எனக்கு போன் வந்துச்சு. இதை எங்க நேத்தே சொல்லல? இல்ல, அவ உயிரோட தான் இருக்கிறதா நீங்க 2 பேரும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அது எனக்கு தெரியும். உங்ககிட்ட இத நான் எப்படி சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு நான் இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்களே அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் நான் இப்ப இத சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? பிடிச்சவன் கூட தானே ஓடி போனா, அப்புறம் ஏங்க அவ சாகணும்? அது அவளுக்குள்ள நிறைய பிரச்சனை. அதுக்கப்புறம் நடந்ததையெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. என் பொண்ணே போயிட்டா மாப்பிள்ள, இனி என்ன இருக்கு சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. அது மாமா, அவன் காடுல அழக கொண்டு போன பணத்தை எல்லாம் தாறுமாற செலவு பண்ணிட்டான். அவன் ரொம்ப மோசமானவங்கிற விஷயம் வனிதாவுக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. அதுல வனிதா அந்த அழகனை கொன்னுட்டு அவனு தற்கொலை பண்ணிட்டு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். அழுகாதீங்க மாமா, அழுகாதீங்க, மனசை தேத்திக்குங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? ஆமா சரிதா, இதெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களால ஜீரணிக்க முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு நாளா மறைச்சேன். மாமா, மாமா என்னாச்சு மாமா? மாமா, அப்பா, மாமா என்னாச்சு மாமா? தண்ணி எடுத்து மாமா போ. அப்பா என்னாச்சு மாமா? இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்கப்பா. குடிங்க, தண்ணி குடிங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க மாமா, அழுகாதீங்க மாமா. அந்த ஆண்டவன் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என்னை ஏன் கொண்டு போகாம இருக்கான்னு நினைக்கிற மாப்பிள்ள. இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லாம உங்ககிட்ட மறைச்சேன் மாமா. இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு? அதையும் கேட்கணும்னு இருக்கு மாப்பிள்ள எனக்கு. சொல்லுங்க. அம்மா சரிதா இல்ல, அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கொலையே பண்ணிட்டா, அதை விட பெருசா என்ன இருக்க போகுது? அவ நேத்து என் கனவுல இன்னைக்குள்ள என்ன கொன்றுவேன்னு மிரட்டினா மாமா. உங்களை எதுக்குங்க அவ கொல்லணும்? ஆமா மாப்பிள்ள, நீங்க அவளுக்கு நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களை எதுக்கு அவ கொல்லணும்? நீங்க எதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க என்னது? மாப்பிள்ள, இனி என்ன இருக்கு மாப்பிள்ள? எதா இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள, பரவாயில்ல. மாமா, அவ அவ என் மேல ஆசைப்பட்டா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நான் இதெல்லாம் தப்புன்னு எவ்வளவோ சொன்னேன். என் அக்கா தானே, நான் பாத்துக்கிறேன்னு எனக்கு அவ சமாதானம் சொன்னா மாமா. நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு தீர்க்கமா சொல்லிட்டேன். அவ அப்புறம் காதலனோட பிரச்சனையான பிறகு போன்ல என்னை கூப்பிட்டு மிரட்டினா. என் கூட வாழ வர போறீங்களா இல்லையான்னு ரொம்ப மிரட்டினா. முதல்ல நீ வீட்டுக்கு வா,
வந்து உன் அக்காவையும் அப்பாவையும் பாரு. மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல வான்னு சொன்ன. அவ எதையுமே கேட்கிற மனநிலைமையிலே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. ஒரு பக்கம் அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களையும் பண்ணணும், இன்னொரு பக்கம் என் உயிரையும் காப்பாத்திக்கணும். நானே அந்த குழப்பத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தரங்கெட்டவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை எப்ப வேணா பண்ணிக்கலாம். அதை பண்ணாததுனால என்ன பாவம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ நம்ம மாப்பிள்ளை உயிர் தாமா நமக்கு முக்கியம். அதை காப்பாத்தி ஆகணும். அவ தீராத ஆசையோட தற்கொலை பண்ணி செத்துருக்காமா. அவ பாடி கூட இன்னும் கிடைக்கல. எந்த சடங்கு இது வரைக்கும் நம்ம பண்ணலம்மா. அவ ஆவி ரொம்ப மூர்க்கமா இருக்கும். எனக்கு பயமா இருக்குப்பா. இப்பதான் நீ தைரியமா இருக்கணுமா. நீ அழாத சரிதா, நீ அழாத. சொல்லுப்பா, நான் என்ன பண்ணணும்? என் புருஷன் உயிரை காப்பாத்த என் உயிரை கூட கொடுப்பேன். இன்னைக்கு அவளை நானும் பாத்துடுறேன். ஏமா, நான் கோயிலுக்கு வரக்கூடாதுமா. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க தாலிகாத்த மாரியம்மன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படியே உங்க வீட்டுக்கு போயிருங்க. ஏன்னா இந்த வீட்டுல பூஜை அது இதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது மாப்ள. அதான் நான் ஒரு ஐயரை பார்த்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மாங்கல்ய பூஜைக்கு நானே ஏற்பாடு பண்றேன். சரி சரி மாமா. சரிப்பா, ஏங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். சரிதா, முதல்ல அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்போம். என்னங்க சொல்றீங்க? நடக்கிறது தான் நடக்க போகுது. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கே மாமாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆபரேஷன் பண்ணிடலாம். அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன மாப்பிள்ள இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்க? இப்ப என் ஆபரேஷன் முக்கியம். நான் வாழ்ந்து முடிச்சேன். நீங்க முதல்ல என் பொண்ணுவோட கோயிலுக்கு போற வழியை பாருங்க. அம்மா சரிதா, அப்பா போமா கோயிலுக்கு கூட்டிட்டு போமா. சரி வாங்க நம்ம போலாம். சரி வா. டேய் மாமா, உன்னதாண்டா. டேய் உன்னை நேத்தே கொண்டு இருப்பேன். எங்க அக்காவுக்கு உன்னை பத்தி தெரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். ஆக மொத்தம் உனக்கு இன்னைக்கு சாவு கன்ஃபார்ம்டா. இல்ல இல்ல, என்ன கொன்றாத, என்ன கொன்றாத வனிதா. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன கொன்றாத வனிதா, கொன்றாத. என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம். ஏங்க ஏங்க பயப்படுறீங்க? ஏங்க நான் தான் உங்க கூட பக்கத்துல இருக்கேன்ல. அங்க வீட்ல இருந்ததான் பயப்படுறீங்கன்னு குடோனுக்கு வந்தோம். இல்ல இங்க வந்து பயந்துட்டு இருக்கீங்க. அது வந்து இல்ல இல்ல, கொஞ்சம் சும்மா இருங்க. நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, பயப்படாதீங்க. இல்ல என்னைய வனிதா கொன்றுவா. கண்டிப்பா அவ என்னை கொல்லாம விட மாட்டா. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நிம்மதியா படுங்க. நீயும் படு. உன்னை உயிரோட விட்டா என்ன மாதிரி பல அப்பாவிங்களோட சாவுக்கு நீ காரணமாவடா. உன்னை விட மாட்டேன்டா.
அந்த ஆண்டவனே வந்தாலும் என்னாச்சு? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. ஏங்க ஏங்க பயமா இருக்குங்க. ஏய் வனிதா, நாம ஒரு வயிற்றுலதான் பிறந்திருக்கோம். நீ என் புருஷனை கொல்ல கூடாது. அப்பா மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அப்பாவை குணப்படுத்தின அவரை நீ ஒண்ணும் பண்ண கூடாது. நீ என் கூட பிறந்த தங்கச்சின்றது உண்மையா இருந்தா நீ அவரை ஒண்ணும் பண்ண கூடாது. என் முன்னாடி வந்து நிக்கணும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்க. என் முன்னாடி வர போறியா இல்லையா? அக்கா, சீ, என்ன அப்படி கூப்பிடாத. இப்பதானக்கா சொன்ன நம்ம 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்தவங்கன்னு. அப்புறம் நான் எப்படிக்கா உன்னை கூப்பிட முடியும்? உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா ஏன் புருஷன் மேல ஆசைப்பட்டிருப்பியா? அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு பணம் வாங்கிட்டு எவன் கூட ஓடி போயிருப்பியா? ஓடி போனதும் தான் போன. அவன் கூட ஒழுங்கா வாழ்ந்தியா? இவ்வளவு தப்பையும் நீ பண்ணிட்டு உன் ஆசையை நிராசை ஆகிட்டு உன் சந்தோஷத்துக்காக என் புருஷனை கொல்ல வந்திருக்கே. ச்சே, நீ எல்லாம் பொம்பளையா? என்ன ஜென்மம் நீ? சொல்லடி. பேசி முடிச்சிட்டியாக்கா? இப்ப நீ சொன்னியே இந்த கதையெல்லாம் உன் புருஷன் உனக்கு சொன்னது. உண்மை சாக விடாது, பொய் வாழ விடாது. கண்ணெதிரே தோன்றி அக்காளின் கணவனை வனிதாவின் ஆத்மா கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறது. சீறி எழுந்த அக்காளின் கோபத்திற்கு வனிதாவின் ஆத்மா பதில் கொடுக்க தொடங்கிவிட்டது. அக்காளின் கணவனை அது பழிவாங்குமா அல்லது அக்காவின் பாசத்திற்கு அடிபணிந்து அவனை விட்டுவிடுமா? சொந்தங்களுக்கு செய்யும் நம்பிக்கை துரோகம் மிகவும் கொடுமையான பாவம். அதுபோல்தான் இறந்த நல்ல ஆத்மாக்கள் மீது வீண்பழி சுமத்துவது ஒரு கொடுமையான பாவம். இதில் ஏதாவது ஒரு பாவத்தை செய்தாலே கடும் தண்டனையை நாம் அனுபவிக்க நேரிடும். ஆனால் வனிதா அக்காளின் கணவன் இந்த 2 பாவத்தையும் செய்திருக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். நீ படிச்சவதான விசாரிக்க மாட்டியா? பிறந்ததுல இருந்து உன் கூடவே இருந்து தங்கச்சிய நம்பல. நேத்து வந்து உன் புருஷன் சொன்னதை அப்படியே நம்புறியே. இப்ப கேக்குற, கொஞ்சம் முன்னாடி சொன்னியே அயோக்கியத்தனத்தெல்லாம், அது செய்யக்கூடியவளாக்கா உன் தங்கச்சி? எங்கேயோ நான் தப்பு பண்ணிருக்கேன். ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அது என்னன்னு இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உண்மைய சொல்லுடா, உன்னை விட்டுடுறேன். உண்மைய சொல்லு. என்னங்க உண்மை? சொல்லுங்க. உன் உயிரை விட என் அக்கா மனசுல நான் எப்பவும் தங்கச்சியா இருக்கணும். என்னங்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு சரிதா. சொல்லு. தங்கச்சி பத்தி நான் சொன்னதெல்லாம் போய் தான் சரிதா. போய் உண்மையிலேயே உன் தங்கச்சி ரொம்ப நல்லவ. அன்னைக்கு என்ன நடந்து அண்ணா, 25 லட்சம் மதிப்புள்ள சொத்து 6 லட்சத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ஷேர் பண்ணா நமக்கு 10 லட்சம் ரூபா தான் தேரும். ஓ, அதை கொண்டு போய் பத்திரமா வை. சரிண்ணா. ஓ, நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டீங்களோன்னு சந்தேகமா இருக்கு மாமா. என்னம்மா நீ உன் மாமாவை போய் சந்தேகப்படுற? என்னம்மா நீ? அவர் அப்படிலாம் டக்குன்னு கட்சி மாறுறவர் இல்லம்மா. அவர் ஆரம்பத்துல இருந்தே என் கூட தாமா இருக்காரு. உட்காரியா.
வனிதா, உங்க அக்காவை கல்யாணம் பண்ணப்ப உங்க அப்பன் அரை கிரவுண்ட் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் உங்க அக்காவை என் தலையில கட்டினான். அதுக்கப்புறம் சொத்து பிரிக்கும் போது உனக்கு 1/4 கிரவுண்டு உங்க அக்காவுக்கு 1/4 கிரவுண்டுன்னு அந்த ஆள் சொன்னான். இப்ப என்னடான்னா உங்க அப்பன் என்ன சொல்றான் தெரியுமா? அதை வித்து தான் உனக்கு உங்க அப்பன் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றான். சரி, எப்படியும் ஒரு 20-25 லட்சம் நமக்கு அப்புறமா கிடைக்குமேன்னு பார்த்தேன். அந்த நிலத்தை வித்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றானே, அந்த கிழட்டு பயலுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் கல்யாண செலவு போக மிச்ச பணத்தை ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கங்கன்னு சொல்றான். என்னம்மா நியாயம் இது? உங்க அப்பா எனக்கு பிச்சை போட்டு அதை நான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க அப்பனை காப்பாத்தி அவன் என்ன 100 வருஷம் இந்த உலகத்தை கட்டி ஆள போறானா என்ன? 6 மாசமோ அடுத்த வருஷமோ அட்ரஸ் தெரியாம சாக போறவன். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். துரோகி. அவங்கள கூட மன்னிச்சிடுவேன். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நல்லவன் மாதிரி நடிச்சு என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கியே. உன் சுயரூபத்தை காட்டி உன்னை கோர்ட்ல நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்டா. டேய், அவ மட்டும் பேசிட்டு போறா, அவளை புடிங்கடா. எப்பொழுதும் பொய்களையே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் உண்மையை சொல்லும் கட்டாயம் வரும்பொழுது அவர்கள் பேசும் உண்மையே அவர்களுக்கு கடும் தண்டனையாக மாறிவிடும். வலியால் துடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் மீதமிருக்கும் உண்மை எப்படி வெளிவரப் போகிறது? நல்ல எண்ணங்களை கொண்ட மனித உருவம் மனித மனங்களில் இருந்து எப்போதும் நீங்குவதே இல்லை. ஆனால் தீய எண்ணம் கொண்டவர்கள் மனித மனங்களில் இருந்து விரைவில் மறைந்து விடுவார்கள். இனி அடுத்து நடக்க போகும் உச்சகட்டம் தான் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். அக்கா, எதுக்கு இப்படி ஓடி வர? அக்கா என்ன காப்பாத்துங்க அக்கா. வனிதா, என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ற நீ? அக்கா, அந்த கோட்டையும் அவனோட ஆளுங்களும் என்ன கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்கக்கா. அவங்க எதுக்கு உன்னை கொல்லணும்? அதான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல. அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன்க்கா. ஐயோ, அவங்க வராங்கக்கா, என்ன காப்பாத்துங்கக்கா. கோட்டை ஆளுங்க ஏன் உன்னை துரத்துறாங்க? ஐயோ, என் மாமன் எனக்கு எதிரி ஆயிட்டாங்கா. பாவி பைய, உன் மாமனே அவன் கூட சேர்ந்து சதி பண்றானா? அது மட்டும் இல்லக்கா, நான் உங்களுக்கு நம்பி போட்ட கையெழுத்த அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கக்கா. என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ.
தங்கச்சி தப்பானவன் என்னே நம்ப வச்சிட்டியடா. உன் குடும்பம் நான் வாழ்ந்திருக்கேன் பாரு. வனிதா அவளை விட்டுறாத. ச்சே, நீ எல்லாம் மனுஷனா? மண்ணில் தோன்றும் ஒவ்வொரு ஆத்மாவும் முடிவில் பரமாத்மாவுடன் சேருவதே அதன் நோக்கமாக இருக்க வேண்டும். பேராசை கொண்டு பெரும்பாவம் செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் பாவ ஜென்மமாக பிறக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையும் பெறுகிறார்கள். அவர்களது மரணம் மிகவும் கொடூரமான ஒன்று. நல்லதை செய்து நல்ல ஆத்மாவாக வாழ்ந்து முடிவில் பரமாத்மாவை சென்று சேருவதே ஒரு ஆத்மாவின் நோக்கமாக இருக்க வேண்டும். நாளை மீண்டும் ஒரு ஆத்மாவில் சந்திப்போம்.